அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக திரும்ப ஒரு விசை நாம் உங்களோடு இருக்கிறது மகிழ்ச்சி. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் அதன் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு அவர் வைக்கவும் அறிந்திருக்கிறார். கவனிங்கள், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறாராம். கவனிக்க வேண்டும், இது நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. தானியேல் அங்கே சிங்ககவியில் போடப்படுகிறான். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று இருக்கிறது. சிங்ககவியில் போடப்படுகிறான். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கிறார் என்று. மிகப்பெரிய சோதனை சிங்ககவி. அவனை காப்பாற்றி அங்கே தேவன் நற்சாட்சி பெறுகிறார் அவன் மூலமாய். புரிந்து கொள்ள வேண்டும், யோசேப்பு தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருடைய ஞானம் பெற்றவன். குழி வருகிறது, அடிமைத்தனம் வருகிறது, சிறைச்சாலை வருகிறது, அங்கே அரசனாகிறான். புரிந்து கொள்ளுங்கள், தேவ பக்தி சோதனை நின்று, அங்கே தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க காப்பாற்ற தேவன் கூடவே இருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை, கிறிஸ்தவர்களை அல்ல, தேவ பக்தி உள்ளவர்களை. சோதனை வரும், ஆனால் சோதனையை ஜெயிக்க விட மாட்டார் ஆண்டவர். சோதனையை நீ ஜெயிக்கும்படி உன்னோடு கொண்டு உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். நான் ஒரு தெய்வ மனிதனை அறிவேன். ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பண தேவைகள், பால் வாங்க முடியாத கண்டிஷன். ஒரு மனைவி தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டாள். ஒரு நாள் ரோடோரமாக நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அங்கே ஒரு காட்சி அவர் கண்டார். அங்கு விதைக்கிறதும் அறுக்கிறதுமான நிலைமையை கண்டார். புரிந்து கொண்டார், என்னிடத்தில் இருக்கிறதை நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் அதை எனக்கு அறுவடை செய்ய அனுமதிக்கிறார் போல் என்று. இந்த தேவ பக்தி உள்ள மனிதனுக்கு இது ஒரு சோதனை என்று எண்ணி அது முதல் தன்னிடத்தில் வருகிறதை ஆண்டவருக்கு என்று கொடுக்க ஆரம்பித்தான். நாட்கள் வந்தது, மிகப்பெரிய கல்லூரியை கட்டினான். வேதாகம கலாசாலை கட்டினான். 6 லட்சம் பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய பெரிய சபையை கட்டினான். பிரிந்து போன மனைவி திரும்ப வந்தார்கள். ஆனந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கும்படி காத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அப்படியே ரட்சிக்க அவர் காத்திருக்கிறார். சோதனை அளிக்கிறதற்கல்ல, உங்களை காப்பாற்றுவதற்காகவே. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு நன்றி.